ராமானுஜ சம்பிரதாயத்துல பஞ்சசம்ஸ்காரம்ங்கிறாளே அது என்னது? எங்க தாத்தா கூட பண்ணிட்டு இருக்காரேன்னுவா. ஆமா, தாத்தா பண்ணிண்டா, பாட்டி பண்ணிண்டா, நீர் தான் சுவாமி பண்ணிக்கல. இப்போ ஏன் தாத்தா பண்ணிட்டு இருக்கே நீர் பண்ணிக்கலையேன்னா அதுல எல்லாரும் பயமுறுத்தி விட்டுறா சுவாமி. நான் பண்ணிக்கணும் தான் நினைச்சிருந்தேன், ஆனா அதை பண்ணிண்டா என்னவோ ஏதோ சங்க சக்கரத்தை போய் தோல்லியே வச்சுப்பியான்னு கேட்டா அதனால பயமா போச்சுன்னார். கண்டிப்பா வச்சுப்பேன், என்னை காப்பாற்ற வேண்டாமா? பெருமானுடைய 5 ஆயுதங்கள் என் கூடவே இருக்குன்னால் அப்ப சரியான ரக்ஷை இல்லையோ? தாயத்தை கட்டிட்டு ரக்ஷைன்னு சொல்றோம், மந்திர உபதேசம் ரக்ஷைங்கிறோம், சங்க சக்கரமே இருக்கே. இந்த ஸ்லோகம் நித்தியம் சொல்லி புரஸ்தாத்து கேசவ பாத்து சக்ரி ஜாம்பூநத பிரபா. இன்னும் கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திருவிக்ரவாமன, ஸ்ரீதர, ஸ்ரீகேஷ், பத்மநாப, தாமோதர 12 திருநாமங்கள் இருப்பாருங்க. துவாதச நாம பஞ்சரம்னு ஒரு ஸ்தோத்திரம். அப்படின்னா அந்த 12 நாமங்களும் நம்ம உடம்புல 12 இடத்துல உட்காந்துக்கும். உட்கார்ந்துட்டு அதாவது ஒரு கட்டம் கொடுக்காத நம்மள காப்பாற்றும். ஒரு கூண்டு நல்ல இரும்புல கூண்ட பண்ணி உள்ள வச்சுனுட்டா கவச்சம் போட்ட மாதிரி ஒண்ணாகாதோ இல்லையோ, அத போல இந்த சங்க சக்கரை ஒத்திக்கிறதுங்கிறது கவச்ச மாட்டோம். எப்படி சுவாமி திடீர்னு எப்படி சங்க சக்கரத்தை ஒத்துறது? அது எங்க ஆச்சாரியன் நன்னா பழுக்க காய்ச்சுவார். காய்ச்சி அப்படி சட்டுன்னு ஒத்திருவார், எடுத்துருவார். மறுபடியும் சங்கத்தை காய்ச்சுவார், இடது தோல்ல ஒத்திருவார், எடுத்துருவார். இந்த சொன்ன உடனே சிலிர்த்துக்கிறோம். ஏன்னா ஏதோ நெருப்பு கிருப்புங்கிறீர், இப்படிலாம் நாங்க கேள்விப்பட்டதில்லை. இப்போ நெருப்புல ஒத்தி காய்ச்சினா என்ன ஆகும்? தோல்லாம் வழண்டுபடாதோ? அதுக்காகத்தான் நாங்க எப்பவுமே இந்த தோலை காட்டிகிட்டே இருக்கோம். யார் வேணா பாத்துங்கோ, ஒன்னும் தெரியவே இல்லை பத்தியில. இப்ப இங்கதான சக்கரம் ஒத்தி இருக்கிறது தெரியறதானா? எங்க ஆச்சாரியன் ரொம்ப தயையே உருவானவர். அதனால எனக்கு வலிக்கும்னு அவருக்கு தெரியும். சட்டுன்னு அந்த மாதிரிலாம் சுட பண்ணிலாம் ஒத்திரவே மாட்டார். அவர் அது ஒரு முத்திரை வச்சிருக்கார், அதை மெதுவா வாட்டுறார். வாட்டினா தக 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 நெறியும். ஒரு வெத்தலையை எடுத்துட்டு அதுல மெதுவா ஒத்தி பார்த்துப்பார், சூடு தணிஞ்சு போயிடும். வெத்தலையில அதை வச்ச உடனே சூடு தணிஞ்சிரும். அதுக்கப்புறம் என் தோளையும் தொட்டுக்கிறார், கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அப்படி வச்சுட்டு உடனே எடுத்துடுறார். அது போருமா? வேணும்னா நான் பழுக்க காய்ச்சி சங்க சக்கரம் உலகம் முழுக்க தெரியும்படிக்கு பண்ணிட வேண்டாமோனால் தீயிர் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றொன்று நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒத்தி கொண்டு நின்னருடைய புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பேன். அதே ஆழ்வார் பாடியிருக்கார். அப்ப பகவானுக்கு நமக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை சொல்லிக்கிறதுக்கு தான் சங்கு சக்கரங்களை ஒத்தி கொள்ளுகிறோம். அதே மாதிரி ஆச்சாரிய முகேன ஒரு குரு ஒரு ஆச்சாரியன் உபதேசிக்க மந்திரத்தை பெறுகிறோம். அந்த மந்திர உபதேசம் நமக்கு வேணும்னா குரு இருந்தால் தான். அதுக்காக பெரிசா ஒண்ணு கட்டப்பட வேண்டியதில்லை. இப்போ எப்ப பார்த்தாலும் பட்னி இருக்குன்னு சொல்லுவாளோ, இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாதுன்னு விடுவாளோ, சாப்பிடவே கூடாதுன்னு விடுவாளோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லை. இப்ப எங்களாட்ட இருக்கிற பல பேர் பார்த்தா சாப்பிடாத ஊர்லயா இருக்கும், நல்லா சாப்பிட்டா மாதிரி தானே இருக்கும். யாரும் ஒண்ணு மெலிசாலாம் இருக்கிறதா தெரியல அப்படின்னு தெரியுது. இதுக்கெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் அவசியம் இல்லை சுவாமி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் நியமம், ஒரு ஏகாதசி அன்னைக்கு எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். ஸ்ராத்தம்னா எப்படி பண்ணணும், திதி அமாவாசைன்னா விட்டுடக்கூடாது, என்னன்னைக்கு என்னென்னத்தை செய்யணுங்கிறது இருக்கணும். மனுஷனா வாழணுங்கிறா. இதுக்குன்னு ஒண்ணு தனியா வாழ்ந்துட வேண்டாம். மனிதத்தன்மையோட எப்படி வாழணுமோ அதை ஒழுங்கா வாழ்ந்து, பொய் சொல்லாதே, திருடாதே, எல்லாத்த விட பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவர் பூசையை விடாம செஞ்சுட்டு இருக்கணும். அவருடைய குணங்களை எப்பவும் அனுபவிக்கணும். ஆச்சாரியர் கிடத்துல ரொம்பவே ஆசையோடு இருக்க வேண்டும். இந்த ஆச்சாரியனை பற்றாமல் போனால் இறைவனே நமக்கு துணை புரிவதில்லைங்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. செந்தழலே வந்தடல செடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர்கல்லால் அலராவால்னு முதலாழ்வார்க்குடைய பாசுரம். அந்த பாட்டுக்கு அர்த்தம் மட்டும் சொல்றேன். ஒரு தாமரை ஜலத்துல இருக்கு, சூரியன் எங்கேயோ இருக்கார். சூரியன் உதித்தா தாமரை மலரும். கார்த்தாலையானா 5:45 6 மணிக்கு சூரியோதயம் அரைச்சே தாமரை மலர்றது. அதை என்னாட்டம் ஒரு முட்டாள் பார்த்துட்டு இது என்னத்துக்கு எங்கேயோ இருக்கிற சூரியன் வச்சு தாமரையை மலர்த்தனுப்ப வேண்டாம். ஒரு பானை எடுத்தா கிடுகிடுன்னு தணலை எடுத்து நெருப்பு தணலை பானை முழுக்க ரொப்பினா ஒரு தாமரைக்கு பக்கத்துல கொண்டு போய் சட்டி பானையோட வச்சுட்டு இந்த வெப்பத்துல தாமரையே மலர்ந்துக்கோன்னு அது மலருமோ? இந்த வெப்பம் பட்ட உடனே சருகா ஒலந்து போயிடும். மலராதது மட்டும் இல்ல, ஒலர்ந்தும் போயிடும். அப்ப அது சூரியன் இருந்தா தான் சுவாமி. அது எத்தனை தூரத்தில் இருந்தாலும் சூரியன் தான் இந்த தாமரையை மலர்த்தி ஆகணும். ஒத்துனுட்டான். அவன் வேற ஒரு பரீட்சை பண்ணா, சூரியன் மலர்த்தும்னு தெரிஞ்சது, குளத்துல இருந்து தாமரை எடுத்து நிலத்துல போட்டுடுங்க. எடுத்து போட்டாச்சு. அதே சூரியனை மலர்த்து வரும், மண்ணுல பட்ட உடனே சருகா வளர்ந்து போடும். அப்ப ஜலத்துல இருந்தா தான் தாமரை மலரும், சூரியன் மலர்த்தினா தான் தாமரை மலரும். 2 நிர்பந்தம் எடுத்துப்போ. ஜலத்துல இருந்தாகணும், சூரியன் தான் மலர்த்தி ஆகணும். அதை போல இந்த ஆத்மா, நாம ஒத்தொத்தரும் ஆத்மா. இந்த ஆத்மாங்கிறவருடைய அறிவு தாமரை மலரணும். நம்முடைய அறிவு மலரணும்னால்
எங்கோ இருக்கிற பகவான் தான் மலர்த்தி ஆகணும். சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீடி ஹாரி ஹிரண்மய வபு. அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற சூரிய நாராயண பெருமாள் தான் மலர்த்தணும். ரொம்ப தள்ளி இருக்கார், ஆனா அவர் தான் செய்யணும். நான் போறேன் நீ போறேன்லாம் சொன்னா ஆத்மாவெல்லாம் மலர்த்தெல்லாம் முடியாது. அவரைத்தான் இது எதிர்பார்க்கும். அதே ஜலத்துல இருந்தா தான், ஜலத்துல இருந்தா தானே சூரியன் வேலை செய்வார். அத போல இந்த ஜீவாத்மா ஆச்சாரியனுடைய தொடர்புங்கிற தண்ணீர்ல இருந்தால் தான் கடவுள் மலர்த்துவார். ஆச்சாரியன் தொடர்புங்கிற தண்ணீரை விட்டுட்டு நிலத்துக்கு போயிடுத்த ஆத்மா அதே பெருமாள் உலர்த்தியே விட்டுடுவார், நல்லது செய்யவே மாட்டா. உன்னை சொல்லிருக்கேன் மனக்கட்டு போய் குரு நடத்துற உபதேசம் வாங்கிக்கோன்னா நீ என்ன நேர நேரம் என் வீட்டு வாசலுக்கு வந்து நிக்கிற? நம்ம வேற எங்கேயும் போக முடியாது, போய் நேர பெருமாள் முன்னாடி நிக்கிறோம். அவர் குருவை போனியோ அவர்கிட்ட உபதேசம் எல்லாம் வாங்கிண்டியோ அது எனக்கு என்னமோ அவர் பேர்ல நம்பிக்கை வரல, நான் தான் நேரையே வந்துட்டேனே. இந்த நேரையே வந்துட்டேனேன்னா சில பேருக்கு தான் அது பிடிக்கும், பல நல்லவர்களுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. மெனக்கட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டு வான்னு சொல்லியிருக்கேன், என்ன தைரியம் தான் நீ நேரம் வருவே அப்படின்னு திரும்ப கேட்டுருவோம் இல்லையோ. பெரிய முதலாளி அவர் இப்ப நம்மால எல்லாத்தையும் பார்க்க முடியல, இந்த நன்கொடை அளிக்கிற காரியம் அது இது தர்ம காரியத்துக்குன்னு ஒருத்தரை நியமிச்சா. நீங்க பார்த்து நன்னா பாத்துங்க, யார் என்ன வந்தாலும் சரியானவாளா இருந்தா நன்கொடை கொடுத்துருங்க. நம்ம அவர்கிட்ட போய் கழுத்து வாங்கினாலே ஒழி இவர்கிட்ட காசு வாங்க முடியாது, ஏன்னா அவர் அதுக்குன்னு வச்சுட்டாரு. அவர் அதுக்கப்புறம் மெதுவா நம்ம புத்தி என்ன செய்யும், அது அவரை பார்க்காமலே முதலாளிகிட்ட போயிடலாமா, அவரை விட்டுடலாமே, அவர் போனா இங்க குறைச்சிட போறாரு, முதலாளிகிட்ட போனா கொஞ்சம் நிறைய சொல்லி வாங்கிடலான்னு இவன் நேரம் போவான். போனா அவர் கேட்பார், எங்க அவர் கழுத்து சிபாரிசு எங்க, அவர் கழுத்து போட்டிருக்காரு. இல்ல நான் அங்க போல, நமக்கும் உமக்கும் ரொம்ப நாளா தெரியுமே, அதனாலதான் நான் நேரம் வந்துட்டேன், அவர் வாண்டாமேன்னா. உமக்கு நமக்கு ரொம்ப நாளா தெரியும்னா உட்காரும், ஒரு பால் தரேன் சாப்பிட்டு போடும்ட்டாரு. சாமி நன்கொடைக்கு வந்தேனேன்னா அதுக்கு அங்க போ, இங்க வராது. நன்கொடை வேணும்னா அவரை வச்சிருக்கேன், அப்ப அங்கதான் போகணும். அதே போல மோட்சம் வேணும்னு சொல்லிட்டால் இதே அரங்கநாத பெருமான் பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு ஆணை பிறப்பிச்சிட்டார். இனிமே யாருக்கு எப்ப வைகுந்தத்தை அடையணுமோ நம்மை ராமானுஷனை ஏற்படுத்தி வைத்து விட்டோம். அவருடைய அனுமதியின் பேரில் அவர் இந்த மோட்சத்துக்கு போகலாம்னு விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி இதுதான் விஷ்ணுலோகம் போன்னு சிபாரிசு பண்ணினாலே ஒழிய நாம இனிமே பண்றதா இல்லை. சுவாமி இத்தனை நாளா இந்த உரிமையை நீர் தானே வச்சிருந்தீர், ஏது திடீர்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டீர்னா வச்சுன்னு போரும் ஆயிடுத்து, எல்லாரும் என்ன ஏமாத்துறா, அதனாலதான் நான் அவர்கிட்டயே கொடுத்துட்டேன். நேரம் என்ன யார் பண்றான்னு தெரியல, மேல படுத்துக்கணும். அவரானா இங்க சயனத்திற்கு வரத்துல இருக்கார், எப்ப பார்த்தாலும் கதவை தட்டிகிட்டே இருந்தோம்னா சயனிச்சு இருக்கிறவரை சயனிக்க விடணும் இல்லையோ. அதனாலதான் அவர் சயனிச்சுன்னுட்டு பக்கத்துல உடையவர் சந்நிதியில மொத்தத்தையும் கொடுத்துட்டார். வாழியதிராஜன்